அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தின் மீதான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் பெற்று தருவதே தமிழக அரசினுடைய கடமை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். தொடர்ந்து சிசிடிவி உதவியோடுதான் குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சிகளுக்கு தெரிந்தால் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளிடம் தெரிவிக்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விளக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கத்தில் அவர் குறிப்பிட்ட முக்கிய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்றைய தினம் சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. நேற்று அனைத்து கட்சியினர் சார்பிலும் வழங்கப்பட்டிருந்த கோரிக்கை மனுவை எடுத்து இன்றைய தினம் சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கு முதல் அதிமுக மற்றும் அதே போல புரட்சி பாரதம், காங்கிரஸ், தமிழ் வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக திமுக அரசு துரிதமாக செயல்பட்டு மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு சில மணி நேரத்திலே அந்த மாணவியினுடைய புகாரை ஏற்று வழக்கு பதிவு செய்தும் அதே போல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரும் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த மாணவி பாலியல் வன்புணர்வு விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து துரித நடவடிக்கை எடுத்து பெண்களை காக்கும் அரசாக இந்த அரசு திகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி தான் சாட்சி எனவும் அவர் தெரிவித்திருந்தார். பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை வீடியோக்கள் மூலமாகவும் அதே போல 2 ஆண்டு காலமாக செய்யப்பட்ட அரங்கேறியது பொள்ளாச்சியில் அதிமுக ஆட்சியில் என்றும் அதே போல அந்த அதிமுக ஆட்சியில் அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் 15 நாட்கள் கழிச்சு தான் முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்பட்டிருந்தது என்றும் சுட்டிக்காட்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நடக்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அதே போல பெண்கள் உரிமை தொகை, மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பெண்கள் முன்னேற்றத்துக்காக தமிழக அரசு பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். பெண்களுக்கு எதிராக நடைபெற இருக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லைகள் தொடர்பாக மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு திட்டங்கள் உடனடியாக தமிழக அரசு சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. அண்ணா நகரில் சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கும் துரிதமாக செயல்பட்டு அந்த நபர்களை கைது செய்துவதும் இந்த அரசு என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த ஆட்சியில் பார்த்தோமானால் பெண்கள் மன தைரியத்துடன் மன வலிமையுடனும் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக புகாரும் தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். யாரா இருந்தாலும் அதே போல இந்த வழக்கில் யாரா இருந்தாலும் அவர்கள் எந்த பின்னணியை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுப்பேன் என்று மீண்டும் ஒரு முறை அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக பின்னணி என எதிர்கட்சிகள் அனைவரும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் பொறுத்தவரை யாரா இருந்தாலும் அவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்ற தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னையில் பாலியல் வன்கொடுமை நடைபெற்றவுடன் சில மணி நேரங்களிலே முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போல கோடிக்கணக்கான மகளிர் உரிமைகளை வழங்க கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் வளர்த்துள்ளது இந்த ஆட்சி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்காக
திகழ்ந்து வரும் இந்த ஆட்சி மீது எதிர்க்கட்சிகள் தங்களது குற்றங்களை சாட்ட வேண்டாம் எனவும், அதே போல இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் அந்த சார் என, அதாவது அனைத்து கட்சியினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் யார் அந்த சார் என்ன பதிலளிக்கும் விதமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த அதாவது மாணவி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியுடைய முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் அந்த சார் என்றும், அதே போல இந்த மாணவியோட இந்த பாலியல் அதாவது முதல் தகவல் அறிக்கை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேசிய தகவல் மையமானதுதான் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அதாவது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ஆனது வெளியானது என்றும், அதாவது அதுக்கு மத்திய அரசு தான் காரணம் எனவும் அவர் தெரிவித்திருந்த அவர், அதே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்த விளக்கத்தின் முழு சாரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.